ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் இது கேஸ் எடுத்து அதை அவன் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இது கொண்டு வரக்கும் நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோம். இதனாலே நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க. சமூக வலைதளங்களும் சினிமாவும் சொல்லாத நிறைய காட்சிகள் தனி குடும்பங்களிலும் கூட்டு குடும்பங்களிலும் நிறைய நடக்குது. என்னன்னு தெரியலங்க, எங்க ஒண்ணு கூத்துறதுன்னு தெரியாம எல்லாரும் ஒண்ணு கடிக்கிறாங்க. அதுதான் எவ்வளவோ கார்பரேஷன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட். ஆனாலும் இன்னைக்கும் இதே சென்னையில நான் டெய்லி ஒருத்தர் ரோட்ல ஒண்ணு கடிக்கிறத நான் பாக்குறேன். ஆண்கள் மட்டுமே இருந்துட்டா ஆண்களுக்கும் ஆண்களால் எவ்வளவு பிரச்சனைங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் வாழ்றோமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் ஒரு பொண்ணு, எனக்கு இங்க தொடும்போது என்ன உணர்வு வரும், இங்க தொடும்போது என்ன உணர்வு வரும் எனக்கு புரியுது. அதுதானே இந்த 10-18 வயசு குழந்தைக்கு இருந்திருக்கும். அதே தானே வந்து இந்த 8 வயசு குழந்தைக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தைய பெற்ற தாயா சில விஷயங்கள் பேசுறப்ப இல்ல நம்ம 2 பேருமே அதான் எனக்கு வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொதல் இன்டர்வியூஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப அந்நியமாக ஒரு கெஸ்ட் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பற்றி என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இவங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுமா, அதனால் வந்து இதெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மாட்ட இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இவங்களை எந்த கட்டத்துக்குள்ளே அடக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. நடிகை, எழுத்தாளர், பெண்ணியம் பேசுவார், பட் தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்டவர், பெரியாருடைய பேத்தின்னு தன்னை அடையாளப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இவங்களுக்குள்ள அடங்கியிருக்கு. அதையும் தாண்டி என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு ரேகா நாயர். ரேகா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சிறப்பு. ஸோ கம்மிங் டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதா வந்து எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலகம்னு ஒன்று உருவானதுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைதான். அது எப்போவுமே அப்பவும் சரி இப்போவும் சரி எல்லா காலகட்டத்திலையும் நம்ம அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் போராடணும், நம்ம தான் வந்து நம்மளுடைய ஆயுதங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே பெண்களுக்கு சொல்லுவேன். இல்லை, இந்த கேள்வி கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு வந்து பாலியல் கொடுமை நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. மதுரையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியோட குற்ற வழக்கில் வந்து கல்லூரி தலைவர் நினைக்கிறேன் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் இந்த கேள்வி முன்னிலை. இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா நியூஸும் படித்தீங்கன்னா உலக அளவில் எல்லா இடங்கள்லையும் இது இருக்குது. ரெண்டாவது, வீட்டுக்கு வீடு பாலியல் துன்புறுத்துகள் சிறுசாகவும் பெருசாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்குது. இது நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் இது கேஸ் எடுத்து அதை அவன் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இது கொண்டு வரக்கும் நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோம். இதனாலே நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க. இந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடி ஆட்சி, இல்லை அதுக்கு முன்னாடி ஆட்சி, நீ வரப்போகிற ஆட்சி, இதில் எல்லாம் மாறுமான்னு கேட்டால் மாறாது. மனநோயாளிகள் எந்த ஆட்சியில் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் தனக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காகவும் அவனுக்கு தகுதிக்கான ஏதோ ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்களா அல்லது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தூண்டி விட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அவ்வளவு தூரம் மனிதர்களுக்கு மனநோய் அதிகமாயிருக்கு, போதைப் பொருட்களோட அடிமையாக ஆயிருக்காங்க, பணத்தேவை அதிகரிக்குது, அவங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அல்லது அவங்கள வந்து ஒரு குறிப்பாத்து ஒருத்தரை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால தொடர்ந்து பெண்கள், நீங்கள் ரொம்ப எல்லாம் போவேன்னா முடிஞ்சால் என்னைக்காவது நீங்கள் ஒரு பார்க்குக்கு போங்க. நான் கண்ணால் பார்த்த காட்சிகள் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, எந்த பார்க்கு உலகம் முழுக்க எந்த பார்க்கில் வேணாலும் போங்க, எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஆணும், ஆமாம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க காதலர்களா நண்பர்களா சகோதரர்களா தெரியாது, அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு லுங்கி கட்டி ஒரு ஆம்பளை அதை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான், விரிச்சு. சரிங்களா? இன்னைக்கு நேற்று கிடையாது, இது நான் ரொம்ப வருஷமாக நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் எதுக்கு பார்க்குறானே தெரியாது. இன்னைக்கு மொபைல் இருக்கு, அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். முன்னைய காலத்தில், மொபைல் இல்லாத காலத்தில் நான் சொல்கிறேன், அப்போவே மிரட்டினாங்க. அவங்க அம்மா அப்பா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இவன் போய் கூட்டிட்டு வந்து அங்கே வச்சு சீமண்ணை ஊற்றி கொளுத்துனதெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது அவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லவே முடியாத ஒரு அசிங்கத்தை அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
அப்படி ஒவ்வொரு காதலர்களையும், ஒவ்வொரு தனி மனிதர்களையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு சைக்கோக்கள் ரொம்ப காலமா நான் சொல்றது இது சின்ன வயசுல திடீர்னு ஒருத்தங்க தீ வந்து இந்த சீமெண்ண எடுத்து ஊத்தி கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் கழிச்சு யாரோ ஒருத்தங்க அந்த நேரத்துல நமக்கு கூட இருந்தவங்க சொல்றாங்க. இந்த இதான் மாரி காரணம்னு. அந்த பையனும் பொண்ணும் உட்கார்ந்து பேசுனாங்க. அவங்க லவ்வர்ஸ். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க அப்பா கிட்ட இந்த பையன் போய் சொல்லி, அதாவது அந்த பாத்துட்டு இருந்தவங்க. லுங்கி கட்டியிருந்தவன் ஆ. போய் சொல்லி சீமெண்ண ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அது அந்த இன்னைக்கும் அந்த பொண்ணோட முகம்லாம் ஒரு மாரி கருகுன முகமா தான் இருக்கும். அப்ப இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுலருந்து எப்படி தப்பிக்கிறது அப்டின்னா, கஷ்டப்பட்டு தான் தப்பிக்க வேண்டியதா இருக்கு. இது ஆட்சியோ, காவல்துறையோ இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. தொடர்ந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இத பார்த்துட்டே இருக்காங்க. பெண்களுக்காக நெறைய நீங்க வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கெல்லாம் முதல்ல நான் குரல் கொடுப்பேன். எனக்கு எந்த பொண்ண பார்த்தாலும் இந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு குரூப்ல ஸ்கூலா போய் குழந்தைங்கள விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ எங்க அம்மாக்கு பார்க்கறதுக்கு மாமா வருவாங்க. அந்த மாமா எங்க அம்மா போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் எத்தனாவது 4த் ஸ்டாண்டர்டு. நாங்க ஒரு அசோசியேஷனா அதில வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நானே வந்து என்னால சில விஷயங்கள்லாம் தாங்கவே முடியல. ஜீரணிக்க அந்த முடியல. குழந்தைகள அந்த அப்பா, அம்மா கிட்ட இருந்தே எங்களால பிரிக்க முடியல. நீங்க எப்படி பிரிப்பீங்க? இப்ப என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த குழந்தைக்கும் அது ஆபத்தானது, எனக்கும் ஆபத்தானது, சொசைட்டிக்கும் ஆபத்தானது. அப்போ அந்த அழுக்கான ஒரு உலகத்துல நெறைய குழந்தைங்க வாழ்றாங்க. ஸ்கூல் குழந்தைங்க வாழ்றாங்க. இவங்க இங்கருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயி மாறி தனியா நிக்கிறதுங்கிறது பெண்களுக்கு சாத்தியமே இல்லாதது. நம்ம வாயில தான் பேச முடியும். கைய புடிச்சு இழுத்தா என்ன பண்ண முடியும்? சமூக வலைத்தளங்கள் தான் பெரிய காரணமா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆபாசமான நெறைய காட்சிகள் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு இதுவா இருக்குன்னு சமூக சொல்றாங்க. நிஜமாவா? வலைதளங்களும், ஆ. சினிமாவும் சொல்லாத நெறைய காட்சிகள் தனி குடும்பங்களிலும், கூட்டு குடும்பங்களிலும் நெறைய நடக்குது. சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருந்தா, அந்த வீட்ல இருக்கிற எல்லா பெண்களையுமே பயன்படுத்தக்கூடிய ஆண்களாக நெறைய கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. அத ஏன் சொல்ல முடியல எல்லா பெண்களாலயும்? சொல்லி என்னங்க பிரயோஜனம்? தெரிஞ்சா நான் சாகணும். தெரியாத வரைக்கும் அந்த இதுலருந்து நான் தொடர்ந்து அத அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இன் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிற பெண்களா இருந்தாலும், சின்ன 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 இந்த அ என்ன சொல்லுவாங்க? ஆணி நம்ம செவுத்துல இப்படி சுருட்டி உள்ள தேய்ச்சுட்டே இருப்போம்ல. அந்த மாரி ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பெண்கள். நான் சொல்றது நீங்க 3 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் அதெல்லாம் இல்ல. அதுக்கும் கீழ இருக்கிற குழந்தைங்களையே நீங்க என்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றாங்க. நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்கறதில்ல. நெறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் வாழ்றோமா? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நான் ஒரு பொண்ணு. எனக்கு இங்க தொடும்போது என்ன உணர்வு வரும்? இங்க தொடும்போது என்ன உணர்வு வரும்? எனக்கு புரியுது. அதுதானே அந்த 10, 18 வயசு குழந்தைக்கு இருந்திருக்கும். தனி. அதே தானே வந்து இந்த 8 வயசு குழந்தைக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தைய பெற்ற தாயா சில இல்லங்க இந்த நான் மாதிரி முதல்ல விஷயங்கள் பெண்ணு. பேசுறப்ப இல்ல நம்ம 2 பேருமே அதான். எனக்கு என்னோட அப்படியே நான் அந்த ஸ்கூலுக்கு போன அந்த குழந்தைங்க பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் ரொம்ப இயலாமையில தான் நான் அழறேன். கோழையா அழல. என்னால காப்பாத்த முடியல இந்த சொசைட்டிய. நான் நேரடியா கேட்கிறேன். நம்ம நாட்டுல பாலியல் வறட்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இவ்ளோ விஷயமா? இல்ல என்னன்னு இந்த தெரியல. உலகத்திலேனே சொல்றேன். என்னன்னு தெரியலங்க. எங்க ஒண்ணு கூத்துறதுன்னு தெரியாம எல்லாரும் ஒண்ணு கடிக்கிறாங்க அதான். எவ்வளவோ கார்ப்பரேஷன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட். ஆனாலும் இன்னைக்கும் இதே சென்னையில நான் டெய்லி ஒருத்தன் ரோட்ல ஒண்ணு கடிக்கிறத நான் பார்க்குறேன். நான் என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லுவேன். ஒரு நாள் நான் பார்க்காம ஆயிட்டேன்னா, சென்னை சூப்பர் சென்னைன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நான் வரும்போது நான் ஒருத்தர பார்த்தேன். எவ்ளோ கார்ப்பரேஷன் பாத்ரூம் இருக்கு. அதே தான் நான் வந்து பெண்களை துன்புறுத்தல பார்க்குறேன். ஒரே ஒரு நாள் எனக்கு 365 நாள் வேண்டாம். ஒரே ஒரு நாள் ஒரு பெண் துன்புறுத்தாமல் இருக்கப்பட்டாள்னா, நான் சில நேரம்லாம் வேண்டுவேன். பொம்பளைங்கலாம் பொறக்கக்கூடாதுப்பா. பாவம் அதுக அப்படிலாம் நெறைய இடத்துல எனக்கு தோணும். அதுக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டம். இப்பல்லாம் நெறைய ஆண்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா. நான் குடும்பத்த விரும்புறவ தான். அது கணவன் கூட மனைவி ஒரு வாழ்க்கை. வகையான விரக்தியாயி கூட இந்த மாதிரியான குற்றங்கள் ஆகலாம்ல. ஏன்னா நீங்க ஆ. கன்சீவா இருக்கியா? நல்ல பையன் பொறக்கட்டும்னு தான் வாழ்த்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? பொண்ணு பொறக்கட்டும்னு வாழ்த்தல. ஆனா உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு தேடும்போது தான் தெரு தெருவா அலையுறீங்க. அதே மாரி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னா, நீங்க அவள கொண்டாடுறீங்க.
நம்ம வயசுக்கு வந்துட்டோம், அடுத்த மாசம் பீரியட் ஆயிட்டோம்னு சொன்னா, "ச்சீ தள்ளி போ. அதெல்லாம் வெளிய சொல்லலாமா? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ முரணான வாழ்க்கை. இந்த முரணான வாழ்க்கையில இதெல்லாம் தேவையா? இந்த குழந்தைங்கலாம் தேவையா? இந்த பெண்கள்லாம் தேவையா? ஆண்கள் மட்டுமே இருந்துட்டா ஆண்களுக்கும் ஆண்களால எவ்வளோ பிரச்சனைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். தெரியாது கிடையாது. அதுவும் இதே அளவுக்கு சரிசமமான பிரச்சனைகள அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, ஒரு சில பெண்கள் கிட்ட நம்ம போக முடியாதவங்கலாம் ஆண்கள துன்புறுத்துறாங்க. நீங்க நெறைய முடிஞ்ச ஏதாவது சந்தர்ப்பத்துல ஆண் ஹாஸ்டல்ல தங்குன ஆண் பசங்ககிட்ட பேசி பாருங்க. அவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. வாத்தியாரால, கூட இருக்கிறவங்களால, கூட போற பக்கத்துல படுத்து தூங்குற பசங்களால. பையனுக்குமே அவ்வளோ டார்ச்சர் நடந்திருக்கும். கேர்ல்ஸ் ஹாஸ்டல். கேர்ல்ஸ் டூ கேர்ல்ஸ். என்ன உலகத்துல வாழ்றோம்? பாலியல் வந்து நம்ம வந்து சொல்றோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல. பெண் பெண்ணுக்கும், ஆண் ஆணுக்குமே இந்த இது பிரச்சனையெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனது பாலியல் உணர்வுன்னு ஆரம்பமானது. அதன் பிறகு வந்து அந்த பரிணாம வளர்ச்சிய வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஒரு சின்ன குழந்தை மேல முன்னுக்கு பின் முரணான இந்த உணர்வு இருக்குல்ல. இத என்ன கண்றாவியில சேர்க்கிறது? இத எப்படி வகைப்படுத்துறது? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமே வந்து இல்லங்க ரோகிணி. பாதிக்குள்ள அதாவது உங்களுக்கு 25 வயசா, இல்ல 2 1/2 வயசா அப்படின்லாம் தெரியல. உங்க கண்ண பார்த்தா நீங்க பொண்ணு. கொரோனால நீங்க படிச்சிருப்பீங்க. கிழவிய கூட வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் படிச்சேன் நானு. அந்த அம்மா என்னத்த பார்த்துருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அவனோட அம்மா வந்து பால் குடுக்க மாட்டேன்னு விஷத்த குடுத்திருந்தா இது நடந்திருக்குமா? நம்ம தூக்கி தூக்கி குடுக்குறோமே குழந்தைக்கு. என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும். எந்த அம்மாவாவது பால் குடுக்கும்போது நாசமா போகணும், இவன் தெருவுல சுத்தணும்னு வேண்டுவாளா? எவ்வளோ பெரிய கொடூரமான தாயா இருந்தாலும் அப்படி வேண்ட மாட்டா. தான் புள்ள நல்லா ஆ. இருக்கணும். அப்படி எப்படியாவது நல்லா அப்படி இருந்து தானங்க ஒண்ணு வருது. எந்த ஆம்பளையும் ஒரு குழந்தைய பெத்தத உலக வரலாற்றுல சரித்திரமே இல்ல. பொம்பள தானே பெக்குறா. அவ ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு அதாவது வசதி இருக்கோ, வசதி இல்லையோ, ரோட்ல கடந்து தெருவுல வேலை செஞ்சு என்ன வேணாலும் பண்ணி அவ கன்சீவா இருந்தா கூட, அவ குழந்தைய வந்து என் புள்ள நல்லா இருக்கணும், வலி இல்லாம பெக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல வளர்ச்சியோட இருக்கணும். இப்படி தானே ஒரு தாய் வேண்டுவா. அத மீறி இவ்ளோ கொடூரமா இருக்காங்கன்னா, இந்த சமூகத்துல அவங்க பயணிக்கக்கூடிய, அவங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள் பார்க்குறாங்க. கேட்கக்கூடாத விஷயங்கள் கேட்குறாங்க. இதுக்கு சொசைட்டி எப்படி நீங்க வீட்டுக்குள்ள கதவ சாத்தி வச்சா உங்க பொண்ணு, உங்க பையன் நல்லா வளர்ந்துருவாங்களா? நிச்சயமா எப்படி வளர எப்படி முடியாது. முடியும்? ஏன்னா, அவன் வேற ஒரு சொசைட்டிக்குள்ள போறான். அவன் அங்க இருக்கிறவங்கள பார்க்குறான். அங்க ஸ்கூல்ங்கிறது எதுக்குன்னா, அங்க நல்லது, கெட்டது எல்லாம் அங்கேயே நமக்கு வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது, பண்ணக்கூடாத விஷயங்கள் பண்றது. பண்ணக்கூடாத விஷயங்கள் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஆனா துன்புறுத்தல்னு வரும்போது அது பண்ணக்கூடாது தான். யாரை துன்புறுத்தினாலும் சரி, உங்க பென்சில நான் திருடிட்டேன், உங்க பென்சில நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன் அப்டின்னா, அந்த பென்சில் உங்களுடைய ஒரு கடவுளா நீங்க எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆசையான ஒரு விஷயம். ஒரு பேனாவா இருந்தாலும். அத எடுத்தா அது தப்பு தான். உனக்கு என்ன வேணுமோ கேளு. அதுக்கு தான் சொன்னா, "நீ லவ் பண்றியா? சொல்லுடா வந்து." யார வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு ஒரு காலகட்டத்தில மாறுனாங்க. காதலுக்கு எதிரியா இருந்த குடும்பங்கள்ல இருந்து காதல அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்தாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ட்டோம்? "நீ துன்புறுத்தாத. உனக்கு அந்த பையன தான் புடிச்சிருக்கா? பையனும் பையனும் கல்யாணம் பண்றியா? வர்றோம் ஐயா. அதுக்கும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறோம்." ஏன் தெரியுமா? நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில, ஆணும் ஆணும் துன்புறுத்தல், பெண்ணும் பெண்ணும் துன்புறுத்தல். இதனோட வளர்ச்சி இந்த தொல்ல தாங்க முடியாம தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. ஏன் போராட்டம் பண்றாங்க? சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. நான் அப்படிதான் பார்க்குறேன். துன்புறுத்தல்கள் இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இத அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னு நான் வந்து நெனைக்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லையே. இப்ப சட்டம் போட்டிருக்காங்க. ஒரு பொண்ண வந்து ஃபாலோ பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வருடம் வந்து சிறை தண்டனை அப்படின்னு. இது வந்து ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? உலகம் முழுக்க குறுகிய அளவு தமிழ்நாடு முழுக்க சிறைச்சாலைகள் ஆகுமா? ம். ஒரு காலத்துல ஈவ் டீசிங் இருந்தது. நம்மளெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே பின்னாடி வந்த பசங்கலாம் இருக்காங்க. அவங்க வருவாங்க, போயிடுவாங்க. கைய புடிச்சு இழுக்க மாட்டாங்க. அவதூறா பேச மாட்டாங்க. நான்லாம் என்னோட ஸ்கூல், காலேஜ் லைஃப்ல அசிங்கமா பசங்க பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அதாவது பின்னாடியே வந்து தொல்ல பண்ணி அதெல்லாம் இல்ல. "ஏய் மச்சான் அழகா இருக்குடா ஃபிகரு." இதுதான். எங்கள பொறுத்தவரைக்கும் ஃபிகர்னா இதுதான் ஃபிகர்னா செம ஃபிகரு. அப்படிங்கிற மாரி இவ்வளோதான் அதிகபட்சமா நான் கேட்ட வார்த்தையே. ம். அது கூட வந்து "என்ன கல்யாணம் பண்ணிட்டாளாமே?" அவ்வளோதான். பஸ்ஸில ஒரு 1 வாரம் ஃபாலோ பண்ணாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமா நான் வந்து பயங்கரமா கேட்டது இதுதான் இருக்கும். ம், ஆனா ம். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. என்னெல்லாம் வார்த்தை, எவ்ளோ வார்த்தை. அப்பா! சின்ன பசங்க சிலிர்க்குது பாருங்க. பேசுறப்ப அப்படியே ஐயோ! கேட்கவே கூடாத வார்த்தைகள் அவ்ளோ கேட்குதுங்க. அவ்ளோ தூரம் எனக்கு நீங்க சும்மா நடந்து போங்களேன். ஒரு மாஸ்க் போட்டு வெளிய நம்ம நடந்தோம்னா,
நமக்குன்னு இல்ல. இவ்வளவு தூரம் பெண்களும், ஆண்களும் வயசே வித்தியாசம் இல்லாம பார்க்குறான். அப்படி பார்க்குறான். கண்ணாலேயே சாப்பிட்டுருவான் போல இருக்கு. பயமா இருக்குது. நீங்க என்னதான் கத்தி வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம கத்தி இங்க வச்சிருக்கோம். அவன் பின்னாடி வந்து ஒண்ணு பண்ணான்னா? ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முதலுக்கு இப்ப பரவால்ல. அதெல்லாம் இல்ல. முதல் என்ன அம்மா, அப்பான்னு கத்த முடியும். இப்ப நம்ம வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூப்பிட முடியும். ஹெல்ப்லைன்ல எவ்வளோ தூரம் ஹெல்பிங்கா இருக்கு அப்படிங்கிறது 24 மணி நேரம் சோஷியல் மீடியால வந்து இருக்கு. உங்களுக்கு சேர்றதுக்குள்ள சரியா? எல்லாமே நான் சொல்றதை விட நானாவது 1, 2 முறை பயன்படுத்தியிருக்கேன். அதனால நீங்க 24 மணி நேரம் சமூக ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா எந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சட்டத்தால் அவங்க என்ன பண்ண முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. நீதிமன்றத்துக்குள்ள போனா ஒரு கேஸ் எவ்வளோ பிடிக்கலன்னா சேர்ந்து வாழுன்னு கம்பல் பண்றாங்க. பிடிச்சிருக்குன்னா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒண்ணு பண்றாங்க. இதுக்கு இல்ல பின்னாடி முதல்ல விவாகரத்து விஷயமா போய் நின்னாலே சமரச மையம் போங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இல்ல ஒருவேளை சந்தர்ப்பம் பிடிக்கலன்னு தானே வர்றாங்க. அப்புறம் என்ன சமரசம் பண்றீங்கங்கிறது ஒரு ஒருவேளை கேள்வி. நீங்களும் நானும் பேசி ஆ, ஒரு இல்ல இப்போ ஒரு கவுன்சிலர் வந்து இல்லம்மா நீ கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. யாரோ ஒருத்தர் சொல்றதுனால ஒரு பெரிய மைண்ட் மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்களா? இருக்கு ஒன்றும் இல்லை. சட்னி அரைச்சி வச்சு டெய்லி கிச்சன்ல வந்து ம். ஓப்பன்லயே இருக்கும். அவங்க மாமியார் வேலைக்கு போயிடும் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்கும் மதியானம் ஃபோன் பண்ணும். அல்லது இந்த அம்மா ஃபோன் பண்ணும் போல இருக்கு. சாப்பிட்டியாமா என்னன்னு கேட்கறதுக்கு. நீ காலைல சட்னி எல்லாம் திறந்து வச்சுட்டு போயிடுறம்மா. டெய்லி இந்த பள்ளி எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருந்து இந்த பையன்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது. ம். ஏய் இந்த மாதிரி பண்றாடா அப்படின்னு. ம். அவன் வந்து 1 வாரம் விட்டா 2 வாரம் விட்டா இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. சரி. அந்த பையன் வந்து நீ சட்னி அரைக்கிற சூப்பரா இருக்கு. ஆ. எல்லாரும் தான் சாப்பிடுறோம். நீ மூடி எடுத்துட்டு போற மூடி வைக்கல. எல்லா சட்னியும் அப்படியே 3 சட்னி ஏதோ அரைப்பாங்க போல இருக்கு. சரி. இட்லி, தோசை வந்து அந்த அம்மா வந்து எப்ப வேணாலும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மாமனாருக்கு கொடுத்துக்கலாம். அது சரி. அவங்க வேலைதான். இது வச்சுட்டு போயிடும். இது என்ன பண்ணிடுச்சுன்னா நான்லாம் கூட்டு குடும்பத்துல கூட்டு குடும்பம்னா நான் மாமனாரு மாமியார் வேற யாரும் கிடையாது. நாத்தனார் அதுவே குழந்தையெல்லாம் பெரிய இல்ல. குடும்பம் தான். புருஷனும் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி இந்த ரூம்ல இருக்காங்க. அவங்க இந்த ரூம்ல ஓகே. இருக்காங்க. இதுக்கு நான் அந்த குடும்பத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி பொட்டி பொடிக்கையோட ஊருக்கு போயிடுச்சு. எது இந்த சட்னியை வந்து மூடி வைக்க சட்னியை சொன்னதுக்கு. மறந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு. சரிங்களா? இந்த பையன் வந்து யாரோ ஒருத்தர் நம்பர் சொல்லி என்னை கூப்பிடுறாரு. இனிமேல் அந்த பொண்ணோட வாழவே மாட்டாங்க. நான் இந்த 6 மாசத்துல படாத அவ பக்கத்துல வந்து அப்படி லவ் பண்றா. ஆ. அந்த பக்கம் போயிட்டான்னு அப்படி சண்டை போடுறா. ஆ. நாங்க 2 பேரும் தனியா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இருந்தாங்கன்னா சண்டை வருது. இன்னும் 1 இயர் கூட ஆகல. அவங்க ஹனிமூன் கூட போகல. அதனாலதான் சண்டை அவ்வளவு வந்திருக்கும். அவ்வளவு தூரம் தான் அந்த நாட்கள் ஆயிடுச்சு. ஆ. டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறான். ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி நீ வந்து இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது. கல்யாணம் வேற பண்ணிட்டு லவ் மேரேஜா? இல்ல மேடம் லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அக்செப்ட். ஆனா இவன் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு புடவை வந்து அவங்க அம்மா புடவை வந்து மேல இருந்ததுன்னா மடிச்சு வச்ச துணி என் துணி மேல இல்லைன்னு கேக்குறா. இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? 2வது அவ வேலை முடிச்சு வந்த உடனே பெட்ரூமை லாக் பண்ணிடுறான். எங்க அம்மா வந்து ஒவ்வொரு தேவைக்கும் கதவு தட்டுறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களா சொல்லலாம். இது ஒரு சிம்பிள் விஷயம் தான். இந்த பையன்கிட்ட நான் பேசிட்டு சரிப்பா நீ எப்போ மனசு சரியாகுது அப்ப எனக்கு கூப்பிடு. நீ அவளுக்கு எந்த மெசேஜும் போடாதேன்னு. அவன் அந்த பொண்ணு நம்பரே பிளாக் பண்ணிட்டான். எனக்கு வேண்டான்னு. இவன் வந்து அந்த பொண்ணு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுது. மேடம் நீங்க தான் பாக்குறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அவன் பேசியே ஆகணும். அவன் வந்து நான் அடுத்த வாரத்துல அவன் பிறந்த நாளுக்கு ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு என்னை கூப்பிடாம அவன் போயிட்டான்னா அவ்வளவுதான் ஆச்சா போச்சான்னுச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு தம்பி அந்த பாப்பா வந்து இப்படி அனுப்பிட்டே இருக்குமா அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன். அப்ப நான் சொன்னேன், நீ என்கிட்ட பேசும்போது இவ்வளோ சாஃப்டா பேசுற. 2 பேரும் கான்ஃபரன்ஸ் எடுத்தா அடிச்சுக்கிறாங்க. சச்சக்கா நீ பண்ணது சரியா நான் சொன்னேன் நீ பண்ணது சரியா நான் பண்ணது சரியான்னு இன்னுமே நீங்க வாதாடிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் இதுதானே நடக்கும். பிரிஞ்சிருங்களேன் அப்படின்னு கேட்டேன். மேடம் என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு என்கிட்ட வந்துட்டாங்க. மேடம் நீங்களே இப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாமான்லாம் கேட்டுட்டு நான் நினைச்சேன். நான் சொன்னேன் இங்க பாருங்க நான் எதுவுமே பேசல. நீங்க அனுப்பின மெசேஜை நான் என்கிட்ட தான் வச்சிருக்கேன். அவர் அனுப்பின மெசேஜ் நான் அனுப்பல. நான் 2 பேருக்கு அனுப்பி சண்டை மூட்ட விரும்பல. வீட்டுக்காரர் வந்து நான் வாழவே கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்காரு. நீங்க வாழ்ந்தே ஆகணும் முடிவுல இருக்கிறீங்க. வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சமாவது விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? வாழக்கூடாதுன்னு இருக்கிறவன் வந்து சரி நீ சண்டை போடாம ஒரு 2 நாள் இரு. அப்புறம் நீ வா. அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு இவன் சொல்றான். ஆனா இது போன் எடுத்தா என்கிட்ட வந்து இல்ல மேடம் அவர் இல்லாம என்னால தூங்க முடியல இப்படியெல்லாம் சொல்லுதா. போன் கான்ஃபரன்ஸ் போட்டா நீ தானே அன்னைக்கு சொன்ன நீயே உங்க அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு ரைஸ் ஆகுது. நான் சொன்னேன் இல்லம்மா நீங்க பிரியறதா நல்லது. நீங்க டிவோர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. ஒரு மாசம் நீ அவனையும் அவன் உன்னையும் போன் பண்ணி பேசாம இருங்க. இல்ல மேடம் என் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டான் மேடம். ஏம்மா பிளாக் பண்ணாங்க? இதெல்லாம் ரீசன்
கடைசியில ஒரு 3 மாசம் அவங்கள அமைதியா இருக்க சொன்னா, அவங்க 3 மாசம்லாம் இருக்கல. ஒரே ஒரு வாரம் தான். அந்த 7வது நாள் முடிஞ்சோனே, "மேடம் நான் இனிமேல் அமைதியா இருக்கேன் மேடம். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். தனி குடித்தனம் பண்ணி குடுங்கன்னு." இந்த பையன் அக்செப்ட் பண்ணி 7 நாள் முடிஞ்சு அந்த பொண்ண ஒரு இடத்துல மீட் பண்ணி, "நம்ம இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா வான்னு" சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இனி பிரச்சனை வந்துரக்கூடாதேங்கிற பயத்துல அவனே ஒரு தனி குடித்தனுக்கு வீடையும் பார்த்துட்டு தான் அவன்கிட்ட சொல்லி, அந்த வந்த ஒரு 10, 12 நாள்லயே இதெல்லாம் நடந்துடுச்சு. அட்வான்ஸ் குடுத்து, வாடகை குடுத்து, வீடெல்லாம் பார்த்து வாடகைக்கு இருந்துட்டான். வாடகைக்கு இருந்தப்ப என்னாச்சுன்னா, இவனுக்கு சாப்பாடு இல்ல. இதுவும் வேலைக்கு போகுது, இதுவும் வேலைக்கு போகுது. 2 பேரும் சாப்பாடு இல்ல. வீடெல்லாம் கஜா பஜான்னு கிடக்குது. இதாவது வேலைக்காரங்க வருவாங்க, மாமியார், மாமனார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே ஒதுக்கி வைப்பாங்க. இது எதுவுமே இல்ல. கடைசியில அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இப்ப மாமியார் வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, கன்சீவா இருக்காங்க. சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும். டிவோர்ஸ் வேணுங்கிறவங்க சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லைன்ல எங்கேயோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. சம்டைம்ஸ் கவுன்சிலர்களால சக்சஸ் ஆன நிறைய குடும்பங்கள் இருக்கு. பட் ஆனா எனக்கு இது புதுசா இருக்கு. ரேகா சமரச மையம் இல்ல அப்படியெல்லாம் எனக்கு இது புதுசா இருக்கு. சமரச மையம் இல்ல. சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் சிலருக்கு தேவைப்படும். பேச முடியாத ஒரு இடத்துல இருப்பாங்க. சில பேர் வந்து இது என்ன பாயிண்ட் அப்படிங்கறத கேட்ச் பண்ணாம இருப்பாங்க. இரண்டாவது கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்படுறது. ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் சைக்காலஜிஸ்டா நம்ம ஒரு டாக்டரையோ, சைக்காலஜிக்கல் ஒரு டாக்டரையோ அல்லது ஒரு நிபுணரையோ, ஒரு ஆலோசகரே பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேவலமான விஷயம்னு பாக்குறாங்க. வெளிநாடுகள் எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல்ல போய் எப்படி டீச்சர் கிட்ட என் பையன் நல்லா படிக்கிறாங்களான்னு கேக்குற மாதிரி வீக்லி ஒன்ஸ் போறவங்களா இருக்காங்க, மந்த்லி ஒன்ஸ் போறவங்களா இருக்காங்க. நம்ம வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் வந்து கவுன்சிலர் மீட் பண்றோம். பட் என்ன கேட்டா ஒரு 6 months ஒன்ஸ் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சு அழணும், அது சிரிக்கணும். அதெல்லாம் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பிஸியா இருக்காங்க. அதனாலதான் இந்த மனநிலை சம்பந்தமான ஆலோசகர்களும் மருத்துவர்களும் அதிகமானதும் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரோ ஒருத்தரால ஒன்று சேர்த்து வைக்க முடியாது. ரெண்டாவது உங்களுக்கு அது தெரியும். நீங்க ஒரு 10-20 பேரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பொண்ணு பிரச்சனையா அந்த பையன் பிரச்சனையான்னு தெரிஞ்சிடும். இந்த பையன் கூட இருந்தா இந்த பொண்ணு காலிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரிக்கிறது தான் நல்லது. டெய்லி ஒரு குடிகாரன் அவனுக்கிட்ட நீங்க ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, பையன் நல்ல பையன், குடிச்சிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்படி ஒரு பையன்கிட்ட இருந்து நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்னைக்கு அவனை வந்து வெட்டி போடுவான்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தம்பி நீ ஒரு வருஷம் தண்ணி அடிக்கலங்கிறது நான் கேள்விப்படட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாண வேலையை பார்ப்போம்னு ஒதுக்குறது வந்து நல்லது. நம்ம வந்து இல்ல கல்யாணம் திருந்திடுவான், ஐயோ யாரா நீங்க ஒரு கால் கட்டு போனா இவன் சரியாயிடுவான், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும், அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நான் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். நீ ஒரு 6 மாசம் முதல் தண்ணி அடிக்காம இரு, அப்புறம் அந்த பொண்ணை இல்லக்கா நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ண, நீ அதை லவ் பண்ற இதை லவ் பண்றியான்னு சொல்லு, இல்ல அவ்வளவுதான்க்கா வேணும். அப்ப நீ இதை விட, இதுல ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கிட்ட இருக்கிற போதை விட அது இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லி, அவன் இன்னைக்கு வரைக்கும் விடலாங்க. அந்த பொண்ணு வெயிட்டிங்லயே இருக்குது. அந்த பிள்ளைய வெயிட் பண்ண வச்சிருக்கோம், ஒட்டிடுவேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லி வரட்டிட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கவுன்சிலரால வந்து சம்டைம்ஸ் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் அந்த கோர்ட்ல வந்து ஒரு கவுன்சிலர் எப்பவுமே. சட்டங்கள் பத்தி நம்ம பேசுறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். சட்டம் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு சாதகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆட்கள் சொல்றாங்க. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். பெங்களூர்ல வந்து ஒரு டெக்கி அதுல் சுபாஷ் அவருடைய வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குச்சு. ஒரு ஆண் தன்னுடைய மனைவி தனக்கு பண்ண கொடுமைகளை வந்து சட்ட போராட்டம் நடத்தி நீதியே கிடைக்காம கடைசியில தன்னையே வந்து மாய்ச்சிட்டு, இந்த உலகம் வந்து தயவு செய்து இதுக்கப்புறமாவது என்னன்னு பாருங்கடா, என்னுடைய வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நீதியை வந்து அந்த பேப்பரை எரிச்சு ஆஷஸ் வந்து அந்த நீதிமன்றத்தோடைய சாக்கடையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ சட்டம் பெண்களுக்கு சாதகமா இருக்கா? ஆமா, ஆண்கள் பாவப்பட்டவங்க எப்பவுமே சொல்றதுதான். ஒரு பொம்பளை முதல்ல அழுதுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்களுக்கு தான் வந்து அவன் ஆம்பளை வந்து எவ்வளோ தூரம் அடி வாங்கினா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளோ தூரம் துன்புறுத்தப்பட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆண்கள் குரலை கேட்பதற்கான சமூகம் இது இல்லை, கேட்கறது இல்லை. எவ்வளோ பொம்பளைங்க எவ்வளோ அப்யூஸ் பண்றாங்க தெரியுங்களா ஆண்களை. ஆம்பளைங்களோட மொபைல் வாங்கி பாக்குறாங்கல்ல பெண்கள், மனைவிகள், அதுவே பெரிய. ஒரே ஒரு மனைவியோட போன் ஒரு ஆம்பளை வாங்கி பாத்துட்டுமே அடுத்த நாள் டைவர்ஸ் நான் எழுத்துறேன். எப்படி நீ என் போனை பார்க்கலாம், என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீ எங்க போறேன்னு கேட்கலாம், என்ன பண்ணலான்னு கேட்கலாம், நீ சினிமாக்கு போக, நான் போகலைன்னா என்ன இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புறேன், அவ்வளவுதான். ஆண்கள் உண்மையிலே பாவமானவங்க தான். அவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாக, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, என்னம்மா ஆச்சு, ஏன் ரோகிணி என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டானா அந்த நாய் அப்படின்பாங்க. இதே உங்க வீட்டுக்கார் போட்டோம், அவ சரியில்லையாடா வாடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஆம்பளை தானே, அவளை போட்டு 2 தட்டி குடும்பம் நடத்த தெரியாது அப்படின்பாங்க.
புரியுதா? எனக்கு இதெல்லாமே வந்து முரண்பாடா தான் தெரியும். ஆண் என்ன பண்ணா? பெண் என்ன பண்ணா? அப்படின்னு நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பள கண்ணீரோட வந்துட்டான்னா, அவளுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு. 2வது நம்மளோட சட்டங்கள்லாம் பிரிட்டிஷ் காலத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள். நம்ம ஊருக்கான சட்டங்கள்லாம் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதெல்லாம் மாறணும். நெறைய மாற வேண்டியது இருக்கு. ஏன்னா, இங்க வந்து ஆண்களை விட அதிக அளவுல பெண்கள் துன்புறுத்துறாங்க. நெறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். கேட்குறேன். சில ஆண்கள்லாம், "சனி என்னமோ பண்ணிட்டு போகட்டும்லாம்" வெளிய போயிடுறாங்க. அவங்க ஒரு தம் எடுத்துட்டு வெளிய போயிடுறாங்க. ஆனா பொம்பள அப்படி இல்ல. அவன் தம் அடிக்கிறானா, தொரத்தி தொரத்தி அடிப்பேன்னு வீட்ட விட்டு கெளம்பி, அவன் எங்க இருக்கான்னு தேடி, அவன் லொகேஷன புடிச்சு, தெருவோ, ரோடோ, வீடோ, ஆஃபீஸ அசிங்கப்படுத்தி, "சார் அவன் என்ன சம்பளம் வாங்குறான், இனிமேல் எனக்கு குடுங்கன்னு" மொத்த ஆஃபீஸ அரல வுட்டு, அந்த மாரிலாம் படித்த, படிக்காத, படிப்பறிவு இல்லாத, உலகம் தெரியாத, சமூகம் தெரியாத எல்லா கேட்டகரிஸ் பெண்களும் அதுல வந்து இருக்காங்க. ஏக்கா ஆண்களுக்கு ஆதரவா ஒரு சங்கம் மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட இல்லங்க உங்கள உண்மை. நீங்க ஒவ்வொரு தனித்தனியா ஆம்பளைங்ககிட்ட கேட்ட, "தம்பி நீ எப்படிப்பா இருக்க?" "ஏதோ இருக்க." நீங்க ரொம்ப சிம்பிளா இப்போ எனக்கு பையன் இல்ல. ஆனா எனக்கு தம்பி இருக்கான். என் தம்பிய கடைக்கு அனுப்புவாங்க. என்ன கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. என் தம்பி தட்டு பாத்திரம்லாம் கழுவக்கூடாது. ஆனா நான் பாத்திரம்லாம் கழுவலாம். நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். என் தம்பி சைக்கிள் ஓட்டலாம். நான் சைக்கிள் ஓட்டக்கூடாது. ம், இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அத ம், உடைக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ம், அவன் ஓட்டுற சைக்கிள நான் ஓட்டுனேன். ம், அவன் ஓட்டத்த இன்னைக்கே என் தம்பி கார் ஓட்ட தெரியாது. நான் ஓட்டுறேன். இத வந்து யார் ஈக்குவல் பண்றான்னா, நம்ம ஈக்குவல் பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு பையன் ம். இருந்தான்னா, நான் என்ன பண்றேனோ, அதே இந்த பொண்ணும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஆம்பளை விட பெண்கள் பண்ணணும். இதுலலாம் ம். எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இல்ல. ஆனா ம், இன்னைக்கு ம், பெண்கள் இவ்ளோ தூரம் தைரியமா பேசுறோம்ல, ம். ஆண்கள் தைரியமா பேசுறதே இல்ல. எத பத்தியுமே பேசுறது இல்ல. பெண் குரல் ஓங்குன அளவுக்கு ஆண் குரல்கள் அடக்கப்பட்டிருக்கு. அவன் பயப்படுறான். அவன் எல்லாத்துக்குமே பயப்படுறான். தன்னோட குரல் வெளில தெரியறதுக்கு ஒருத்தர் சாக வேண்டியது இருக்கே. ஆ எவ்ளோ தூரம் யோசிச்சு பாருங்க. தான் பெத்து, வளர்த்து, ஆளாக்குன ஒரு குழந்தைக்கு அம்மா பாதி அதாவது அம்மாவுக்கு எவ்ளோ உரிமை இருக்கோ, அதே அளவு அப்பாவுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஒரு பெண் வந்து நெறைய இடங்கள்ல உங்க அப்பன் சரியில்ல, உங்க அப்பன் குடிகாரன், உங்க அப்பன் ஊதாரி, உங்க அப்பா அப்படிப்பட்டவன், உங்க அப்பா இப்படிப்பட்டவன்னு சொல்லி, 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 சொல்லி வளர்க்குறா. சட்டப்படி ஒரு குழந்தைய பார்க்குற வயசு அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து 18 வயசு ஒரு மெச்சூரிட்டி வயசு வர வரைக்கும் பெண் பார்க்கணுங்கிறது வந்து சட்டம். ஆண் பார்க்குறானே! குழந்தை பொறந்த உடனே இறந்து போன மனைவிகளுடைய குழந்தைங்கள எல்லாம் ஆண்கள் கணவன்கள் தான் பார்க்குறாங்க. ஏன் அவங்க நல்லா வளர்த்தலையா? அப்படி எத்தனையோ ஆண்கள் இங்க இருக்காங்க. பெண்கள் குழந்தைகள ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்துறாங்க. பார்க்க விடாம பண்றதெல்லாம் எப்படி பார்க்க விட பார்க்குறீங்க? அதாவது கோர்ட்டுக்கே வந்தாலும் நீங்க பார்த்துருக்கணும். நீங்க என்னைக்காவது சும்மா ஜாலியா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரிசர்ச்சுக்காவது போயிட்டு வாங்க. நம்ம எல்லாம் இந்த சோசியல் மீடியாங்கிறத தாண்டி சமூகத்துல உலா வர்றதுனால சில இடங்களுக்கெல்லாம் நீங்க போகணும். புக் ஃபேர்ல 3 பேரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு குழந்தைங்க. புக்கு வாங்க தான் வந்திருக்காங்க. புத்தகங்களை படிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு எக்ஸிபிஷன் மாரி வரணும்னா கூட அது புக்கு படிக்கிற ஒரு சின்ன ஒரு நாலேட்ஜ் இருந்தா தான் அவங்க வருவாங்க. ஓகேங்களா? ஆமா. அந்த குழந்தை எங்கேயோ ஓடி, 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 ஓடி விளையாடிடுச்சு. அத காணோம் கொஞ்ச நேரமா. வர வழியில ஏதோ ஒரு ஹால்ல இருந்து ஒரு குழந்தைங்க விளையாடுற காமிக் புக் எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். ம். அவன் எங்கெங்கேயோ ஓடி வந்துட்டான். என் கூட பெரிய டைரக்டர் வேற நிக்கிறாரு. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா போட்டு தப்பு, 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 தப்புன்னு அடிக்குது புள்ளைய. புள்ளைய. ம். இந்த பையன் எங்கேருந்து எடுத்த புக்கு சொல்லு, எங்கேருந்து எடுத்த புக்குன்னு பயங்கர. நான் சும்மா இருப்பேனா? ம். விடுங்க அது குழந்தை தானே, ஏன் அடிக்கிறீங்க? அவன் எங்க எடுத்தான்னு தெரிய போகுது. இல்லைன்னா எடுத்தவங்களும் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. சின்ன குழந்தை, அது ஏதோ ஒரு சின்ன புக்கு தான். அது இந்த ம். விளையாட்டு பொம்மை மாரி ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு வந்துடுச்சு. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. யாரு முன்னாடி? அது எங்களுக்கு நான் வந்து குழந்தைய ஏன் அடிக்கிறீங்க? இப்போ ஒரு பதிப்பகத்துக்கு இருந்தாங்கன்னா, ஏம்மா அறிவில்லையா அப்படின்னு கேட்டா கூட, சார் விடுங்க. நான் தரேன் காசு. ம், ம். மீறி போனா ரூ. 50 100 தான் ம், இருக்கும். ம், அப்படின்னு ம். நான் சொல்ல. ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு எழுத்து உலகம் புரியுது. தெரிஞ்சதுனால அப்படி அக்செப்ட் பண்ணேன். ம். அந்த பக்கம் போனோம்னா ஒருத்தர் வந்து கேட்கிறாரு என்கிட்ட. என்னன்னு? என்னங்க அப்படின்னு கேட்டாரு. ம். அந்த அம்மா கத்தி டம்மு மொத்த ஏங்க ஒரு 2 சைடு புக் இருக்கு. ஆ. ஒரு அம்மா ஒரு குழந்தைய டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு கத்திட்டு ஊன்னு கத்திட்டே போனா, ம். நான் வந்து பேசுனத பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தை எப்பவோ காணாம போயிடுச்சாம். ம். அவங்க 2 பேரும் குழந்தைய புடிச்சிருக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்துருக்கணும். ம். ஃபோன கையில வச்சிருக்கிறவங்க வந்து குழந்தைய விட்டுட்டாங்க. அந்த குழந்தை எங்கெல்லாமோ போய் இப்பதான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த அம்மா சொல்லுச்சு. அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா எங்களுக்கு நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த வார்த்தை சொன்னனால நான் இதை சொன்னேன். குழந்தை காணோம் தேடி இருக்குது பத்தாதுக்கு அந்த குழந்தை வேற எங்கேருந்தோ வர வழியில ஒரு புக்கை வேற எடுத்துட்டு வந்துடுச்சு. அது இப்பதான் தேடி எடுத்து கூட்டிட்டு போறாங்கன்னா, அந்த பக்கம் போன அம்மா, எங்களுக்கு தெரியும் எங்க குழந்தைய எப்படி வளர்த்தணும்னு, எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க அடிக்கணும்னு, எங்களுக்கு தெரியும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கூட இருந்த டைரக்டர் சொன்னாரு, ரேகா ஊற்ற விரல தான் கடிப்பாங்க.
நீ ஊட்டாத உன் விரலுக்கு அடினாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டா 2-3 நாளைக்கு அப்புறம் முன்னாடி சைலண்டா இருந்துட்டீங்க நீங்கண்ணா. நான் ஒண்ணும் சொல்லல. சரி அவங்க ஃபுல்லா அவங்க அடிக்கிறாங்க கொல்றாங்க, நமக்கு என்ன வம்புன்னு விட்டுட்டேன். நம்ம என்ன இழுக்க முடியாது, குழந்தை நம்ம கூட நிச்சயமா வரப்போகுது. உங்களை என்ன நாங்க இழுக்கலாம், நீங்க வந்து சின்ன குழந்தை, அதிகபட்சமா ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும், விளையாட்டுத்தனமா இருக்குது. ஒன்னா நம்ம குழந்தைங்களை கைப்பிடிக்கணும். இல்ல குழந்தைங்கன்னா விளையாட தான் செய்யும், விழத்தான் செய்யும், ரத்த வெள்ளத்தோட வரத்தான் செய்யும்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சட்டம் வந்து பெண்களுக்கு சாதகமா தான் இருக்கு. சோ அதுலயே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மீட்டூலாம் வந்து ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா? ஏன்னா தனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க மேல ஒரே வார்த்தை மீட்டூ அப்படின்ற மாதிரி.